வாங்க இன்னைக்கு உலகத்துல நடக்கிற முக்கியமான விஷயங்களை வேகமா பாத்துடலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல உலகத்தோட முக்கியமான ஹெட்லைன்ஸ பாப்போம். முதல் செக்ஷன் உலக அரசியல் மற்றும் பதட்டங்கள் பத்தி தான். பாத்தீங்கன்னா உலகம் ரெண்டு விதமா இருக்கு. ஒரு பக்கம் சமாதான பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் மோதல் அதிகமாகுது. சர்ச்சைக்குரிய தேர்தல்கள், மாணவர்கள் கடத்தல்னு உலக அளவுல ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத சூழல் இருக்கு. சரி, இப்போ பொருளாதாரத்தை பார்க்கலாம். உலக அளவுல என்ன நடக்குது? 6.5%. உலக அளவுல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்தியாவோட பொருளாதாரம் வலுவாயிருக்கு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்தியா ரொம்பவே தீவிரமா புது வர்த்தக ஒப்பந்தங்களை நோக்கி போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல சீனா ஆப்பிரிக்கா வர்த்தகத்துல ஒரு பெரிய மாற்றம். இப்ப அவங்க கவனம் கன்சியூமர் பொருட்கள் மேல இருக்கு. சரி, உலகத்துல இருந்து இப்போ இந்தியாக்குள்ள வருவோம். இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். புதிய தலைமை நீதிபதி, புது தொழிலாளர் சட்டங்கள்னு இந்தியால நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பங்குச்சந்தை ஒரு மாதிரி இருக்கு, ஆனா டெக்னாலஜி முதலீடு ராக்கெட் வேகத்துல போகுது. அடுத்து நம்ம எதிர்காலத்தை பத்தி பேசுவோம். அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, அப்புறம் சுற்றுச்சூழல். மிகவும் போதாது, இந்த ஒரு வார்த்தை இந்தியாவோட சுற்றுச்சூழல் கொள்கைகள் பத்தி பெரிய கேள்விகளை எழுப்புது. சுகாதாரத்துறையில நல்ல செய்தியும் இருக்கு, எச்சரிக்கையும் இருக்கு. இது எப்பவும் மாறிட்டே இருக்கு. மேட் இன் இந்தியா டெக்னாலஜி இப்ப பீக்ல இருக்கு, குறிப்பா ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி. இது ஒரு பெரிய மைல்கல். சரி, இவ்ளோ செய்திகளும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். கனமழை, டிராஃபிக் ஜாம்னு பல இந்திய நகரங்கள்ல அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுது. டெல்லியில இருக்கிறவங்க கவனத்துக்கு இந்த டிராஃபிக் மாற்றங்களால உங்க பயணம் பாதிக்கப்படலாம். கடைசியா சில குவிக் ஹிட்ஸ், ஸ்போர்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம். உலகம் இவ்ளோ வேகமா மாறிட்டு இருக்கு. ஆனா நம்ம எதிர்காலத்தை உண்மையில தீர்மானிக்க போறது எது?